வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தால் மக்னி. நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இதை சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமான ரெசிபியும் ஒன்று செய்யாமல் விட்டுருவீங்க. பட் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா இதில் நம்ம தோல் நீக்கப்படாத முழு கருப்பு உளுந்து போட்டு செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட முதுகெலும்பு, இடுப்பு எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தால் மக்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கையளவு ராஜ்மா எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ராஜ்மா இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவுங்க. ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி ஒரு ஓவர் நைட் கூட இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பி 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் தண்ணி கழுவ தெரியும், ஒரு மாதிரி தண்ணி கருப்பாக வரும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துட்டா தான் இந்த மாதிரி க்ளீனான பருப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் நம்ம மூடிக்கலாம். விசில் போட்டு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் போன அப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ பருப்புலாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம தால் மக்னிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம அதில் மேஷ் பண்ணி விடுவோம், அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 8 ஹார்ஸ் டு ஓவர் நைட் ஊற வச்சு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 8 விசிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதை நீங்கள் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் விழுதாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விழுதாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் லோ டு மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். 6 நிமிஷம் அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும், பட் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கொஞ்சம் பாலை ஸ்வீட் இல்லாத கோயால் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ளேவர் உங்களுக்கு தரும். இப்போது வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் அந்த கரண்டியாலே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோ இப்படி. ஏன்னா அப்போ தான் அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கரம் மசாலா ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தால் மக்னினாலே தால்னா பருப்பு, மக்னினா பட்டர். ஸோ பட்டர் அதிகமாக ஆட் பண்ணி செஞ்சால் தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால் மக்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தால் மக்னி நான், ரோட்டி, பராத்தா, வெஜ் புலாவ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.